மக்களே, கனடா வாங்க வாக்கிங் போலாங்கிற சேனலில் நம்ம சூப்பர் ஸ்டோர் டெல்டாவில் உள்ள சூப்பர் ஸ்டோருக்கு வந்தோம். சூப்பர் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்பில் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. கனடாவோட பெஸ்ட் டைவர்சிட்டி எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு சொல்லி நியூ ஹையரிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. நியூ ஹையரிங் இருக்காங்க. யாராவது அப்ளை பண்ணோன்னா www.lobla.ca அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடச்சுன்னா பாருங்கள். உள்ளே போகலாமா? வாங்க. இப்படி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்களே. என்னமோ மார்வல் ஃப்ரீன்லாம் போட்டிருக்காங்க. பேஸ்கெட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். லைக் பர்ச்சேசிங் லிமிட்டட் கெட் 50 GB ஃபார் $40. இப்போ பாருங்கள், தக்காளியோட விலை, கத்திரிக்காய், பப்பாளி, கத்திரிக்காய், மாங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு பார்த்தீங்களா, வெள்ளைப்பூடு, தேங்காய், நேந்திர வாழைப்பழம், பாகக்காய், வெங்காயம், வெண்டைக்காய், கேக்கு இல்லாத பொருளே கிடையாது மக்களே. இந்த நியூட்ரிலாங்கிறது என்னென்னா, காலையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டுக்கு நடுவில் தடவி ஜாம் மாதிரி கொடுக்கலாம். சுகர், சீனி, நம்ம ஊரில் சீனி, சர்க்கரை அது ராபே நூட்டி, இது என்ன கோதுமை மாவுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் என்னமோ போட்டிருக்கு. ஓரியோ பிஸ்கட், இங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும். இப்போ ஹாலோவின் வர்றதுனால பிள்ளைங்களுக்கு சிப்ஸு, வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சிப்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. வேஷம் போட்டு வர்றவங்களுக்கு அது. குக்கீஸ், இந்த பழம், இந்த கேன்ட்லூப்பு, ஆப்பிள் பழம், அவகேடோ, தக்காளி எல்லாம் இருக்கா. இங்கே பாருங்க, தர்பூசணி, தண்ணிப்பழம். இது என்னென்னா, நம்ம சின்ன பிள்ளையில இந்த பெப்சி வாங்கி குடிக்கணும். ஐஸு, அந்த ஐஸு, ஃப்ளவர் வாஷு எப்படி இருக்கு பாருங்கள். கடை ஜெகஜோதியாக இருக்கா. துணி, மேக்கப் ஐட்டம், அது இதுன்னு இருக்கும். பெரிய கடையெல்லாம் கடல் அப்படிம்பாங்கல்ல, அந்த கடல் இதுதான். கனடா வாங்க, இந்த கடையெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் அள்ளிட்டு போங்க, பில்லாக போடுங்க. டோஃபு அது இதுன்னு இருக்கு பார்த்தீங்களா. கிவி ஃப்ரூட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வாங்க, உங்களுக்கு காலிஃப்ளவர் காட்டுறேன். காலிஃப்ளவர், இது என்னது, இது பேர் எனக்கு என்னன்னு தெரியலையே. இந்த நூக்கல்ஸாக இதை சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி. இது வெள்ளரிக்காய், நம்ம ஊரில் சொல்லணும்னா பெப்பர்ஸ், அந்த மாதிரி இங்கே ரெட் பெப்பர்ஸும்பாங்க. பட் ஆனால் அது வந்து நம்ம குடமிளகா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். நமக்கு வேறு பேர் தெரியாது. கேப்சிகம் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். கேரட்டு, ஆனியன், எல்லோ ஆனியன். இது பார்த்துட்டிங்களா, சூப்பராக. வாங்க, உங்களுக்கு இந்த ஃப்ரூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஆர்கானிக்னு காட்டுறேன்னு பாருங்கள். கீரை வகையில் எத்தனை வகை இருக்குது பாருங்கள். கீரை, செலரி எப்படி இருக்கு பாருங்கள். செலரிஸ், கிரீன் ஆனியன்ஸ், ரேடிஷ் பாருங்கள், முள்ளங்கி கீரை, அதெல்லாம் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதுதான் கனடா வாங்க வாக்கிங் போகலாம் மாதிரி. கனடா வாங்க பர்ச்சேஸும் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ தூரம் தாங்காது, பட் இங்கே வந்தீங்கன்னா நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. பீட்ரூட், லீக்ஸு, கேரட், இந்த மாதிரி பைய ஒன்று பிச்சுக்கிடலாம். பிச்சுட்டு அதில் வந்து என்ன தேவையோ எடுத்துக்கிடலாம். காலிஃப்ளவர், நூக்கல்ஸு, கொலாவி, ப்ரக்கோலியை பாருங்கள். மக்காச்சோளம் பாருங்கங்க. இது என்ன சொல்லுவோம், மக்காச்சோளம் தானே? கரெக்டாக மக்காச்சோளம். ப்ரக்கோலி,
பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்டு, பீட்ரூட். என்னங்க ரூட்டை பார்க்காவா? என்னங்க அது? அதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. புதினா, கீரை, இதில் நம்ம போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு அவங்க ஒரு வெஜிடபிள் சாலட் பண்ணி சாப்பிடுவாங்க. பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டை பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, ஜாக்கெட்லாம் வந்துட்டு வின்டர் ஜாக்கெட் கிட்ஸுக்கு. கிரீட்டிங்ஸ் கார்டெல்லாம் பாருங்கள், எல்லாமே இருக்குங்க. இது வந்து ஆல்ரெடி பேக்கடு. எடுத்துகிட்டு போனீங்கன்னா பார்கோடை போட்டு ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே இருக்குது இந்த பேக்கட் ஐட்டம். ஓகேவா? இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய். நம்ம ஒரு வெள்ளரிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே பில்லை போட்டுடலாம். பாருங்கள், பூசணிக்காயில் வகையை பாருங்கள். அமீபான்னு சொல்லுவாங்கள்ல, லெட்டூஸ். இதுதான் லெட்டூஸ்ங்க. நல்லா நம்ம சாப்பிட்லாம். இலைகரைகள் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. வெங்காயத்திலே எத்தனை வகை பாருங்கள். வெள்ளை வெங்காயம், பிங்க்கு, ரெட்டு, சீனி கிழங்கு, உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குலே 1,00,000 உருளைக்கிழங்கு. அடுத்தால ஒரு வெங்காயம், எல்லோ ஆனியன். ஓகே பாருங்கள், பம்கினை பாருங்கள். பூசணிக்காயோட வகையை பார்த்தீங்கள, அது போக வெங்காயம், வேர்க்கடலை, தர்பூசணி, வாட்டர்மெலன் பாருங்கள். இதெல்லாம் உருளைக்கிழங்குங்க. உருளைக்கிழங்குலேயே இத்தனை வகை. ஒவ்வொருத்தரும் ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த லெட்டஸ் தான் நல்ல எல்லா பர்கர் கூடலையும் வைப்பாங்க. அதனால் நிறைய கடைகளில் அதை எடுத்துகிட்டு போவாங்க. சீனிக்கிழங்கு, ஸ்குவாஸு பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஊரில் பூசணிக்காயோட ஒரு வகை தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏங்க இது நம்ம ஊர் என்ன கிழங்கு? ஏரளக்கிழங்கா? மரவள்ளிக்கிழங்கு, ஏரளக்கிழங்கு. அது மரவள்ளிக்கிழங்கு, ஏரளக்கிழங்கு, என்னெல்லாமோ இருக்குங்க. பேபி பொட்டேட்டோ காட்டுறேன், அடுத்த ரோவுக்கு காட்டுறேன்னு. இதாங்க ரோமா டொமேட்டோ. நம்ம பெங்களூர் தக்காளின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில். ஓகேவா? கத்திரிக்காயை பாருங்கள். கத்திரிக்காய், பாகக்காய், இது என்ன சுரைக்காயா? சுரைக்காய், குட்டி கத்திரிக்காய், வெண்டைக்காய், இது ஏதோ ஒன்று என்னன்னு தெரியலையே. ஸ்குவாஷ் தான், சுரைக்காய் தான். இது கத்திரிக்காயில் இன்னொரு வகை. பீர்க்கங்காய், சவு சவு, பீர்க்கையிலே இன்னொரு வகை. இது என்ன கிழங்கு? சோம்பு கிழங்கா? அந்த மாதிரி ஒன்று. பொடி வெங்காயம், இஞ்சி. நம்ம ஒரு வெள்ளைப்பூடுலேயே 3 வகை. 4வது ஒரு வகை வெள்ளைப்பூடு. இஞ்சி, வெங்காயம், இது நம்ம பார்த்துட்டோம். இது தக்காளியிலே குட்டி தக்காளி, கனடா தக்காளி, கொத்தாக இருக்கும். கீரை, தக்காளி வகை, அடுத்தால ஒரு தக்காளி, அடுத்தால ஒரு தக்காளி, தக்காளி, இன்னும் ஒரு தக்காளி, இன்னும் கலர் கலரான தக்காளி. தக்காளியிலே எத்தனை வகை பாருங்கள். சூப்பர் ஸ்டோர் உண்மையிலே சூப்பருங்க. ஓகேவா? தக்காளியை பாருங்கள். இது வந்து கேரட். ஓகேவா? கேரட்டில் இன்னொரு வகை. இது வந்து நம்ம வெள்ளரிக்காய் இருக்குல்ல, வெள்ளரிக்காயிலே பெரிய வெள்ளரிக்காய், ஒரு ஆள் சைஸ் இருக்கும். இது வந்து குட்டி வெள்ளரிக்காய். இது வந்து பெரிய வெள்ளரிக்காயில் இன்னொரு வகை. இது குட்டி வெள்ளரிக்காயில் இன்னும் குட்டியோண்டு வெள்ளரிக்காய், ரொம்ப பொடிசு. இது வந்து கேரட்டு. இது ஆர்கானிக் வெள்ளரிக்காய், உரங்கள் போடாது, இயற்கை உரம் போட்டது. இது ப்ரக்கோலி. இதெல்லாம் ஆப்பிள். பார்த்துட்டிங்களா?
இது ஆர்கானிக் ஆப்பிள். இது பேரிக்காய், நம்ம ஊர் பேரிக்காய். பேரிக்காயில் இன்னொரு வகை, பேரிக்காயில் இன்னொரு வகை. இது நம்ம வீட்டு பக்கம் செடியில் இருக்கிற அந்த பேரிக்காய் இன்னொரு வகை. தண்ணிப்பழம், ஹனிடியூ. இதுதான் ஹனிடியூங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஹனி மாதிரி நல்லா தேன் மாதிரி இனிச்சு கிடக்கும். இது வந்து கேன்ட்லூப்பு. இது வெள்ளரிப்பழம். அதுலேயே ஒரு வித்தியாசமாக இருக்கா பார்த்துட்டிங்கல்ல. இது வந்து அவகேடோ. ஆப்பிள், ஆப்பிளில் இன்னொரு வகையான ஆப்பிள். இது ஆப்பிளில் இன்னொரு வகையான ஆப்பிள். இப்போ இன்னொரு வகையான ஆப்பிள். ஆப்பிளில் வகை மட்டும் பாருங்கள். இது இன்னொரு வகையான ஆப்பிள். இது பச்சை ஆப்பிள். இது இன்னொரு வகையான ஆப்பிள். இதெல்லாம் ஒவ்வொரு மூடையாக தூக்கிட்டு போகணும். ஒரு மூடை 5 ரூபா 4 ரூபா தான் இருக்கும். இதெல்லாம் ஆர்கானிக் ஆப்பிள், உரம் போடாத, கெமிக்கல் போடாத ஆப்பிள். ஆப்பிளை வெளியே லூஸாக உங்களுக்கு பாக்கெட்டில் எடுக்கணும்னா ஒரு 10 ஆப்பிள் எடுத்து இந்த மாதிரி கவரில் கட்டிட்டு போய் எடை போடலாம். அந்த மாதிரி லூஸாக வச்சுருப்பாங்க. இது ஆரஞ்சில் மேண்டரின் மாதிரி குட்டியோண்டு ஆரஞ்சு. ஓகேவா? இப்போ வாங்க, இது ஆர்கானிக் ஆப்பிள் லூஸாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் எடை போட்டுக்கிடலாம். இது அதே மாதிரி ஆப்பிளில் இன்னொரு வகை. இது ஆப்பிளில் இன்னொரு வகை. இது ஆப்பிளில் இன்னொரு வகை. எல்லாமே அரை கிலோ, 1 கிலோ. 1 கிலோ வந்து எப்படின்னா $6 வச்சுக்கோங்களேன். 6 5000 630 360 ரூபா ஃப்ரெஷ்ஷாக, ஒரு அழுக்கு இல்லாமல். நம்ம ஊரில் நான் வாங்கினேன் ஆவரேஜ் மட்டமான கழிவான ஆப்பிளை 380 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகேவா? நல்ல ஆப்பிள் வந்து 500 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகேவா? இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்படி இருக்குது? பல இருக்குல்ல. வேக்ஸு தடவான ஆப்பிள் இருக்குது, தடவாத ஆப்பிள் இருக்குது. அதுதான் ஆர்கானிக் ஆப்பிள். இங்கே பாருங்கள், இந்த ஆப்பிளை பாருங்கள். மரத்தில் நீங்களே பறிச்சுக்கிடலாம். இந்த பையில் எடுத்து போட்டு எடை போடலாம். கேன்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க, இது தாங்க நம்ம அன்னாச்சி பழம். இப்போ அன்னாச்சி பழத்தை பார்த்தீங்களா, பைனாப்பிளை. இந்த அன்னாச்சி பழத்தை வாங்கி அங்கே மிஷின் இருக்குது, மிஷினில் கொண்டு கொடுத்தீங்கன்னா தொலியை சீவி மேலே கட் பண்ணி பீஸாக போட்டு கொடுத்துரும். இது வாழைப்பழம், வாழைப்பழம் நல்லா இருக்கும். அதுலேயே பல வெரைட்டியான வாழைப்பழம், பல வெரைட்டியான அன்னாச்சி பழம். ஓகேவா? சூப்பராக ஆர்கானிக் வாழைப்பழம் இதில் வைப்பாங்க. அது காலி ஆகிட்டு. ஓகேவா? கெமிக்கல் போடாது. இந்தவும் இருக்குது. வாழைப்பழம் எடுக்கணும்னா எடுக்கலாம். எல்லோரும் நம்மளை வந்து கிணப்பையன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை, நான் அதை பற்றி கவலைலாம் படல. என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நிறைய சூப்பர் ஸ்டோரில் கனடாவில் என்னென்ன கிடைக்கும், பழங்கள், காய்கறிகள். கனடாவுக்கு வர்றவங்க இந்தியா பொருள் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்தியாவில் கிடைக்காத பொருளும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் இது. இந்த இருக்குது பாருங்கள், ஆர்கானிக் பழம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து கெமிக்கல் கலப்படம் இல்லாத பழங்கள், அதான் ஆர்கானிக். ஓகே, இது நம்ம கெமிக்கல் கலந்த உரங்கள் போடுறது. பார்த்தீங்களா? இந்த வாழைப்பழம்லாம் வந்து ரெகுலர் தான். நேந்திரம் பழம் கனிஞ்சு போயிருந்துன்னா வாங்கிட்டு போய் பழம்பொரி இந்த மாதிரி எதாவது போடுவாங்க, புட்டு வைக்கிறது. ஆரஞ்சு, பப்பாளியை பாருங்கள். இந்தியாவிலே பப்பாளி டே கிடைக்க மாட்டாங்க, இங்கே நல்லா கிடைக்குதா. அவகேடோ எல்லா இடத்துலையும் பாக்கெட்டாக வச்சுருக்காங்க. இது ஆரஞ்சுலேயே இன்னொரு வகையான ஆரஞ்சு. அவகேடோவில் லூஸாக எடுக்கணும்னா எடுக்கலாம், மேலே பாக்கெட்னா எடுக்கலாம். தேங்காய் பாருங்கள், மாங்காய். அவகேடோலேயே பெருசு. இது என்ன பழம்னு எனக்கு தெரியாது. மனோரஞ்சிதம் பழம் மாதிரி இருக்குது, பார்க்க பயமாக இருக்குது. இளநியை பாருங்கங்க, இளநீ ஸ்டால்லாம் போட்டு அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. மாதுளம் பழத்தோட வகையை பாருங்கள். கீழே ஒரு பழம் இருக்குது, என்னென்னா அது எனக்கு தெரியல. ஆனால் மாதுளம் பழம்.
மேங்கோ. நீங்கள் தெரிஞ்சதுன்னா, நான் தெரியாத பழத்துக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் போடுங்க. சப்போட்டா பழத்தை பாருங்கள். வீட்டில் நிறைய சப்போட்டா மரம் இருக்குது, நிறைய பழம் காய்ச்சி தள்ளுது மதுரையில். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பழம் பேர் எனக்கு தெரியல. இதுதான் ஸ்டார் ஃப்ரூட்டும்பாங்க நினைக்கிறேன். கரெக்டு, ஸ்டார் ஃப்ரூட் தான். கொய்யாக்காங்க, உங்களுக்காக ஒரு கொய்யாக்காவை எடுத்தே காட்டிடலாம். இந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கெல்லாம் எடுத்து காட்டலாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஊரில் 1 கிலோ 80 ரூபான்னாங்க. இங்கே கொய்யாக்காவை பார்த்தீங்கள்ல, கொய்யாக்கா. சப்பாத்தி கல்லி பழம், சப்பாத்தி கல்லி. செரியை பாருங்கள், செரி பழம். செரியை பாருங்கள் எவ்வளோ அழகாக முடையாக கொட்டி வச்சுருக்காங்க செரி. இது வந்து கிவி ஃப்ரூட்டும்பாங்க, கிவி ஃப்ரூட்டு. இது ஆப்பிள். பார்த்தீங்களா, இன்றைக்கி பழம் செக்ஷன் ஓரளவு வெஜிடபிள் செக்ஷனை பார்த்தாச்சு. ஆரஞ்சோட இன்னொரு முகம் பார்த்துட்டிங்களா, இது ஆர்கானிக் ஆரஞ்சு. ஓகே, இது வாட்டர் மெலன். ஏன்னா லேட் ஆகிட்டு வீட்டில் ஜாமான் வாங்கி முடிச்சிட்டாங்க. இது ஆரஞ்சு. லெமன் வேறு கிடக்கு, லெமனையும் காட்டிடுறேன். ஆர்கானிக்கில் கிரேப்ஸை பாருங்கள், பச்சை கிரேப்ஸ் நல்லா இருக்குங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. அப்போனா இனிப்பாக இருக்கும். அதனால் ஒன்று எடுத்து சாப்பிட்டு போவோம். எஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக அதை வாங்க போகிறோம் நம்ம. கருப்பு திராட்சை, பச்சையில் இன்னொரு வகை. இது வந்து ப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஆப்ரிக்காட்டு அது இதுன்னு என்னெல்லாமோ இருக்குங்க. பீச்சு, இதாங்க பீச்சு, இந்த பழத்துக்கு பேர் பீச்சு. ப்ளம்மு, நெக்டரின், இந்த பேர் நெக்டரின். லெமனுங்க, எலுமிச்சம்பழம் பாருங்கள், ஒன்று எத்தா தடி இருக்குன்னு. இது நம்ம நாட்டு எலுமிச்சங்க. ஆரஞ்சு பாருங்கள், ஆரஞ்சு வகைகளே அதிகம். இது ஒரு எலுமிச்சம்பழம், நம்ம நாட்டு எலுமிச்சம்பழம். இது ஆரஞ்சு. ஓகேவா, இன்னைக்கு சூப்பர் ஸ்டோரை நம்ம முடிச்சாச்சு, காய்கறி செக்ஷனை. இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு மீட் அண்டு பேக்கரி செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பாய் மக்களே, பாய்.